நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இதில் வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிவிட்டு ஐஎம்எக்ஸ் பீம் எதுலையாவது வந்து போடலாமா, இல்லை ஒரு பெரிய சாப்பியான ஒரு மார்க்கெட்டாக தான் வந்து போயிட்டுருக்கு. சரி, அப்போ அப்கமிங் டேஸில் எப்படி இருக்குது, சார்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் வந்து இனாக்ரேட் ஆக இருக்கார் இல்லையா ஜான்வரியில், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம $1.5 லட்சம் பார்த்துட்டு கூட அகைன் போன புல்ரனில் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டம்ப் கூட வந்து வரலாம். ஃபெப்ரவரிலாம் கிளியரான வியூ வந்து கிடைக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச ஆல்ட் காயின் ரேலி வெரி சூன் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். எத்தேரியமோட சார்ட்லாம் வந்து பார்க்க 4 hourலையாக இருக்கட்டும், இந்த லெவலை பிரேக் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் மேசிவ் ஃபயர் ஒர்க்ஸ் ரீபை பண்ணுறதுக்கோ இல்லை யாராவது வாங்காமல் இருந்தீங்கன்னா வாங்குறதுக்கோ இதெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ். இதுதான் வால் ஸ்ட்ரீட்டோட சைக்காலஜி, மார்க்கெட் சைக்கிளோடது. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே நம்ம ஆப்டிமிசம் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கோம். டவுட்டும் வந்து இருக்கலாம். அப்போ நம்ம என்ன தான் வந்து பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்போ சும்மாவே விட்டுடலாமா, மார்க்கெட் விட்டு தள்ளி இருக்கலாமா அப்படின்னா, நான் என்ன வந்து தவிர்க்க வந்து சொல்கிறேன்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் அஜித், வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஃபியூ டேஸாக நான் இந்த வீடியோஸும் பெருசாக வந்து பண்ணலை. அதாவது போல் மார்க்கெட்லேயும் எதுவுமே வந்து நடக்கலை. ரொம்ப லோ வால்யூமில் தான் கிரிப்டோ மார்க்கெட்டே வந்து போயிட்டு வந்து இருந்தது. காரணம்னா ஹாலிடே சீசன்னால் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், பீப்புள் எல்லாருமே வந்து ஹாலிடேஸில் வந்து இருக்காங்க. இப்போ ஹாலிடே சீசன் வந்து எண்ட் ஆக போகுது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி பிலேட்டட் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல் கைஸ், அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். இந்த வீடியோவில் பிட்காயின் $90,000 கீழே போக வாய்ப்பு இருக்கா, $85,000 வந்து பார்ப்போமா, ஆல்ட் காயின்ஸில் இன்னும் டிஸ்கவுண்ட் வந்து வர சான்ஸ் வந்து இருக்குதா, எப்போ ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும், எல்லாத்தோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் ஃபியூ டேஸாக நம்ம பார்க்காத கவர் பண்ணாத நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் மெயினாக இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம எல்லாருமே இந்த கிரிப்டோ புல்ரனுக்காக ஆல் சீசனுக்காக ஆவலாக வந்து காத்துட்டு வந்திருக்கோம். இந்த சமயத்தில் நம்ம வெல்த் மட்டும் இல்லாமல் ஹெல்த்தும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா இந்த புல் மார்க்கெட் டாப், இந்த புல் மார்க்கெட் எண்டில் நம்ம கிட்ட ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் நம்ம இன்னுமே நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி இன்னும் ஜாய்ஃபுல்லாக வந்து இருக்கலாம் நான் நினைக்கிறேன். நான் அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் அதில் என் கூட ஜாயின் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ். ரைட்டாகவே பிட்காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக பாலா நெட்வொர்க் பற்றி நம்ம இந்த மாதம் வந்து பார்த்துருந்தோம். பா காயின் பற்றி 17-18 சென்ட்ஸில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக 60 சென்ட்ஸ் வரைக்கும் வந்து போயிருந்தது. நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இதில் வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிவிட்டு ஐஎம்எக்ஸ் பீம் எதுலையாவது வந்து போடலாமா, இல்லை பாண்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாமா, இல்லைனா செல் பண்ணிவிட்டு இன்னும் லோயர் ப்ரைஸஸ் அகெயின் வந்து வரும்போது ரீபை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மெசேஜஸ் நம்ம 17-18 சென்ட்டில் வந்து பார்த்துருந்தோம். அந்த இடத்துலேருந்து ஒரு 35% அந்த மாதிரி வந்து கரெக்ஷன் பா வந்து எடுத்தது. ஓவரால் எல்லா ஆல்ட் காயின்ஸும் வந்து டம்ப் ஆச்சு, ப்ளீட் ஆச்சு. கண்டிப்பாக அது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பயங்கரமான லிக்விடேஷன் மார்க்கெட்டில் வந்து நடந்தது. அந்த இடத்துல கூட யாருமே எனக்கு பெருசாக மெசேஜ் பண்ணல, என்ன ப்ரோ இந்த அளவுக்கு டம்ப் ஆகுது அப்படின்லாம் வந்து. ஆனால் பா இந்த அளவுக்கு வந்து பம்ப் ஆனதும் ஒரு 40-45 சென்ட்டு பா வந்து போகும்போதே எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்து வந்தது. மெயினாக நான் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லாஸை கூட வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இருக்க ரெடியாக வந்து இருப்போம், நிம்மதியாக அன்றைக்கெலாம் வந்து தூங்குவோம். ஆனால் ஒரு 3-4 மடங்கெலாம் ப்ராஃபிட்ஸ் போச்சுன்னு வந்து வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தலைக்காலே வந்து புரியாது. அந்த காயினை விற்று ப்ராஃபிட்டை புக் பண்ணால் தான் தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். இதை நானுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பா வந்து ரீபை பண்ண நினைக்கிறீங்க இல்லையா, இந்த இடத்துலேருந்து கீழே வராமல் சப்போஸ் இன்னும் பெரிய லெவலில் போயிட்டு ஒரு $1 மேலே போயிட்டு அந்த இடத்துலேருந்து 80 சென்ட்டில் கரெக்ஷன் வந்தால், கரெக்ஷன் லேட்டாக வந்துச்சுனாலே ஹையர் ப்ரைஸஸ் வந்து போச்சுன்னா நம்ம ரீபை பண்ணுறது வந்து இன்னும் குவான்டிட்டி ஓவரால் வந்து கம்மியாயிடும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, இந்த இடத்துலேருந்து பா என்னப்பா ஒரு 4 மடங்கு 5 மடங்கு போகும்போது $2 தான் போகும், உங்கள் டார்கெட் $2 தான் வச்சுருக்கீங்க. ஐஎம்எக்ஸ் இந்த இடத்துலேருந்தே ஒரு 10 மடங்கு இல்லை ஒரு 5 மடங்கு ஈஸியாக போகும் அப்படின்னும் போது அதுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாமா அப்படின்னா, வாட் இஃப் இங்கே இடத்துலேருந்து பா இன்னும் குயிக்காகவே ஐஎம்எக்ஸ் பம்ப் ஆகாமலே பா வந்து இன்னும் சீக்கிரமாகவே நம்மளோட டார்கெட் ரீச் ஆனால். ஸோ இது எல்லாமே வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அதனால் இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ண வந்து விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காயின் வந்து வாங்குறீங்களா, ஒரு டார்கெட் வந்து வைக்கிறீங்களா, அது வரைக்கும் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். இஃப் சம்திங் ஹேஸ் டு ஹேப்பன், நீங்கள் சப்போஸ் $1000 வச்சு $50,000 நீங்கள் பண்ணணும்னு இருந்தால், $20,000 நீங்கள் பண்ணணும்னு இருந்தால், அது என்ன சினாரியோவில் வேணாலும் வந்து நடக்கும். அது நீங்கள் இதுலேருந்து
ஐஎம்எக்ஸ் ஷிஃப்ட் பண்ணி ஐஎம்எக்ஸ்லேருந்து இன்னொன்று ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும், இல்லைனா ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது நடக்கும் அப்படின்னு வந்து கிடையாது. அண்ட் ஆல்சோ மெயினாக ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ஒரு $110 வச்சுருக்கீங்க இல்லை $1100 வச்சுருக்கீங்கன்னா அதில் $100 இல்லை $1000, அதாவது மெயின் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, அது டார்கெட் வரைக்கும் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். $1100 கேஸில் $100 பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி அதை வந்து $1000 ஆக்குறதோ, அதை நீங்கள் புல் மார்க்கெட் த்ரூ அவுட் அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை டார்கெட் வச்சுட்டு அந்த டார்கெட் வரைக்கும் தொடாதீங்க. ஏன்னா மாற்றிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இது வேறு ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களோட பேட் லக், அதில் தான் பெரிய ஃபட் வருது, அது ஒரு அடியாக காலியாகுதுன்னா அதுவுமே வந்து நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரே இது ஹோல்ட் பண்ணுறது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து ஷிஃப்ட் ஆனோடனே இது பெருசாக பம்ப் ஆகி அது அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அகெயின் இதுக்கே வந்துடலாமான்னு தோணும். அகெயின் இதுக்கு வந்ததுக்கப்புறம் திடீர்னு அந்த இடத்துலேருந்து மேசிவான ஒரு பம்ப் அதில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி மைண்டே வந்து ரிக் ஆகிடும். ஸோ இது மெயினாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சாரி, இது ரொம்ப உங்களோட டைம் இழுத்துருந்தா. சரி, ஓகே, இப்போ நம்ம பிட்காயினோட டெக்னிக் அனாலிசிஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிட்காயினில் ரொம்ப லோ வால்யூமில் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தனால ஒரு பெரிய சாப்பியான ஒரு மார்க்கெட்டாக தான் வந்து போயிட்டுருக்கு. ரீசெண்டாக கூட $1,00,000 பக்கம் வந்து போயிருந்தது வந்து பார்த்துருப்பீங்க. அப்பாடா, மார்க்கெட் மேலே தான் போக போதியா, நியூ இயர்லாம் தாண்டிட்டோன்னா ஜான்வரியில் பெரிய பம்ப் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். டக்குன்னு மொத்தமாக வந்து இறக்கிட்டாங்க. சரி, அப்போ அப்கமிங் டேஸில் எப்படி இருக்குது, சார்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு லோ வால்யூம் இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு வந்துருக்குது. பிட்காயினோட வால்யூம்லாம் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 35 பில்லியன் தான் வந்து நடக்குது. நார்மலாக வந்து ஒரு 60-70 பில்லியனாவது நடக்கும், டபுளாக வந்து இருக்கும் வால்யூம். வந்து நியூ இயர் கழிச்சு பீப்புள் வந்து அகெயின் வந்து வருவாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரம்ப் வந்து இனாக்ரேட் ஆக இருக்கார் இல்லையா ஜான்வரியில், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால் இன்னும் ஸ்கெட்சியான மூமெண்ட்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. மேபி டம்ப் வந்ததுனா ஃப்ளாஷ் கிராஷ் மாதிரி $90,000 வரலாம், இல்லை அது கீழே $88,000 அப்படி வரலாம். ஆனால் 85 கீழெல்லாம் போகும் அப்படின்னு எனக்கு சுத்தமாகவே நம்பிக்கை வந்து இல்லை. அண்டு நீங்கள் சார்ட் என்ன தான் இது வந்து வீக்காக இருக்குது, 90,000 வந்து போகிற மாதிரி இருக்குது நம்ம நினச்சா கூட, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அது பிட்காயினோட சார்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு ஷிட்காயினோட சார்ட்டாக இருக்கட்டும், இப்போ இந்த மாவியா கூட வந்து பாருங்கள், கீழே நம்ம 90 சென்ட் கீழே வந்து வரா மாதிரி தான் ஃபுல்லாகவே வீக்காக தான் இருக்குன்னு நினச்சோம். அந்த இடத்துலேருந்து பெருசாக பம்ப் ஆகிட்டு அதுக்கு கீழே வந்தது. ஸோ அதனால் கரெக்ஷன் வந்து இந்த இடத்துலையே நம்ம 85,000 பார்க்கணுன்னு இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம $1,50,000 பார்த்துட்டு கூட அகைன் போன புல்ரனில் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டம்ப் கூட வந்து வரலாம். ஓவரால் இப்போ லோ வால்யூம்னால ரொம்ப அன்சர்டைனாக தான் மார்க்கெட் வந்து இருக்கும். பம்ப்பு டம்ப்பு எல்லாம் கலந்து வந்து நடந்துகிட்ருக்கோம். ஒரு கிளியரான வியூ வந்து சொன்ன மாதிரி ஜனவரி மிட்டுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஃபெப்ரவரிலாம் கிளியரான வியூ வந்து கிடைக்கும். பட் ஜனவரிக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு மூவ் அப்படிங்கிறது, அதாவது ஜனவரி டைம்லேயே ஒரு நல்ல மூவ் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்குறேன் மார்க்கெட்டில் வந்து. அண்ட் ரீசெண்டாக இப்போ பிட்காயினோட டம்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா எத்தேரியமாக இருக்கட்டும், மற்ற ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்ட் பண்ணுச்சு. எத்தேரியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆல்ட் ரேலி அப்படிங்கிறது கூட நம்ம பிட்காயின் ரேலிக்கு முன்னாடி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ட் காயின் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுது. ஆல்ட் காயினோட ஸ்ட்ரக்சர் வந்து ஓவரால் வந்து ரொம்ப புல்லிஷாக வந்து ஷிஃப்டாக இருக்குது. உங்களால் கிளியராகவே வந்து பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஆல்ட் காயின் ரேலி வெரி சூன் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். எத்தேரியமோட சார்ட்லாம் வந்து பார்க்க 4 ஹவர்லையா இருக்கட்டும், டே டைம் ஃப்ரேம்லேயே கூட பிட்காயினை விட ரொம்பவே புல்லிஷாக தான் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. பிஎன்பியாக இருக்கட்டும், சொலனாவாக இருக்கட்டும், மேபி ஒரு சின்னதாக அதுக்கு முன்னாடி ஒரு 4 ஹவரில் ஒரு ஃப்ளஷ் வந்து நடந்துட்டு ஒரு இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு அகெயின் ஃபுல்லாக வந்து ஃபுல் சென்ட் மோடுக்கு வந்து போகலாம். இதுக்கேற்றா போல தான் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் 60% ரொம்ப க்ளீஷேவான நம்பருக்கு வந்து வந்ததுனால மேபி அகெயின் நம்ம இந்த ஆல் டைம் ஐலாம் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் டிசம்பர் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஜனவரிக்கு அப்புறம் எப்போவுமே பிட்காயின் டாமினன்ஸ் பொறுத்தவரை பிட்காயின் ஹால்விங்கோட அதே சேம் இயரில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லாஸ்ட் சைக்கிள் அதுக்கு முன்னாடி சைக்கிள்லாம் வந்து நம்ம ஆல் டைம் ஐ வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நியூ ஆல் டைம் ஐ பண்ணுறது ரொம்பவே அந்தளவுக்கு பாசிபிள் இல்லைன்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த 58.6 இந்த இதுவில் வந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோஸ்லலாம் வந்து. இது அகெயின் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அழகாக அவங்களால வந்து பார்க்க முடியும். ஒரு லோயர் ஹை வந்து க்ரியேட் பண்ணிட்டு வந்துருச்சு. இதை பிரேக் பண்ணிவிட்டு இன்னும் கீழே வந்தால் இன்னும் 56% வரைக்கும்லாம் வந்து ஃபால் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது கம்ப்ளீட்டாக இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அகெயின் உள்ள டீவியேஷன் மாதிரி வந்துட்டு கீழே வரா மாதிரி
மாதிரி தான் வந்திருக்கும். ஸ்ட்ரக்சர் ரொம்ப பியரிஷாக வந்து டர்ன் ஆகிடும், விச் இஸ் அ வெரி குட் திங். ஓவரால் பிட்காயின் டாமினன்ஸும் ஆல்ட் காயின்ஸ்க்கு ஃபேவரபுளாக தான் வந்துருக்குது. டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் இப்போ எத்தேரியம் பிடிசி வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து நல்லா தான் கைஸ் இருக்குது, ரொம்ப புல்லிஷாக தான் வந்து இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல கிரைண்ட் பண்ணி இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மேசிவ் ஃபயர் ஒர்க்ஸ் எத்தேரியமில் இந்த ஜனவரி ஃபெப்ரவரியிலலாம் மேபி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் அதுவுமே நல்லா இருக்குது. போன ஆல் டைம் ஹையான $3 trillion கிட்ட வரைக்கும் வந்துட்டு இந்த டம்பில் அகைன் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிறனால சூன் ஒரு அப்வர்ட்ஸ் மூவ் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்குறேன். எல்லாமே ஓவரால் பார்க்க வந்து நல்லா இருக்குது கைஸ். ஒரு சில இப்போ பாலாம் கூட வந்து பம்ப் ஆனதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எடுத்துப்போம். இப்போது இந்த இடத்துலேருந்து டம்ப் ஆகுமா பம்ப் ஆகுமா, மேபி ஹோல்டர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வீக்லியில் ஜஸ்ட் அபோவ் க்ளோஸ் அப்படின்னு வந்து வச்சுருக்கு. இந்த வீக்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக இப்போ ஃப்ளிப்பாக இருக்குது, விச் இஸ் அ குட் திங். மேபி அகெயின் வந்து ஒரு 35 சென்ட்லாம் கூட வரைக்கும் வந்து வரலாம் வர்ஸ்ட் கேஸில். பட் ஓவரால் வந்து நல்லா இருக்குது. இப்போ பிட்காயின் பேரில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இதுதான் பாவோட ஆல் டைம் லோவாக இருந்தது. அந்த ஆல் டைம் லோ கீழே ஒரு கன்சால்டேஷன் வந்து போகுது ஒரே வீக்கில். இந்த மாதிரி தான் நிறைய ஆல்ட் காயின்ஸ் குயிக்கான பம்ப் அப்படிங்கிறது வந்து வரும். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் இப்போ ஏவிஎல்லாம் கூட ரீசெண்ட் டைமில் வந்து பம்ப் ஆச்சு இல்லையா, 50% கிட்ட வந்து டம்ப் ஆச்சு. இந்த மாதிரி டம்ப்லாம் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணும் போது இந்த ஹைலேருந்து 70% கிட்ட வந்து டம்ப் இருக்குது. இதெல்லாமே நம்ம சர்வசாதாரணமாக வந்து பார்ப்போம். ஏவிஏவாக இருக்கட்டும், இல்லை பைட்ஸு கூட வந்து பார்த்திங்கன்னா $14 பக்கத்துலேருந்து இப்போ $7 வந்து வந்தது. ரீபை பண்ணுறதுக்கோ இல்லை யாராவது வாங்காமல் இருந்தீங்கன்னா வாங்கிறதுக்கோ இதெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ். நிறைய காயின்ஸ் இந்த மாதிரி தான் வந்து 50% கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து எடுக்கும். இன்னுமே நம்ம பீக் ஆல்ட் சீசன் பக்கத்தில் கூட வந்து இல்லை. ஏன்னா இதுதான் வால் ஸ்ட்ரீட்டோட சைக்காலஜி, மார்க்கெட் சைக்கிளோடது. எனக்கு தெரிஞ்சு இன்னுமே நம்ம ஆப்டிமிசம் ஸ்டேஜில் தான் வந்திருக்கோம். த்ரூ அவுட் இந்த 2025 நம்மளுக்கு நல்ல ஒரு இயராக இருக்கும். லிவரேஜ் மட்டும் தொடாதீங்கன்னா இன்னும் பிலீஃப் வந்திருக்கு, இன்னும் த்ரில் வந்திருக்கு, யூஃபோரியா தான் பயங்கரமான பம்பாக வந்திருக்கும். ஸோ அதனால் ஒரு பெரிய பம்ப் அப்படிங்கிறது இன்னும் மார்க்கெட்டில் நம்ம வந்து பார்க்கல. நம்மளோட ரெகுலராக நம்மளோட வீடியோஸ் பார்த்தா அவங்களுக்கு வந்து தெரியும். போன வாட்டியே டாப் 100 வந்து பார்த்திங்கன்னா $1 பில்லியன் மேலே, 1.5 பில்லியன் மேலே வந்து 100 இருந்த ஆல்ட் காயின்ஸ் வந்து இருந்தது. கிட்டத்தட்ட 1.8 ட்ரில்லியன் வரைக்கும் வந்து போயிருந்தது. இன்னுமே போன இதுக்கு அளவு கூட ஆல்ட் காயின்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வரலை. இனிமேல் தான் பெரிய லெவலில் பம்ப் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி 50% டம்ப் அப்படிங்கிறதுலாம் எல்லா ஆல்ட் காயின்ஸ்லையும் சர்வசாதாரணமாக பம்ப் ஆகிறதுலாம் திரும்ப வந்து எடுக்கும். நீங்கள் இதே மாதிரி பம்ப் ஆகிற எல்லா ஆல்ட் காயின்ஸ்லையும் அகெயின் ஒரு 30% 40% டம்ப் வரும், ரீபை பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா வி நெவர் நோ. ஏன்னா நம்ம எந்த ஸ்டேஜில் வந்து இருக்கும்னு தெரியாது. இந்த இடத்துல கரெக்ஷன் அதிகமாக நடக்கிற ஸ்டேஜில் வந்து இருப்போம். எப்போ அது ஃப்ளிப் ஆகி பெரிய யூஃபோரிக்காக பயங்கரமாக ஒரு பெரிய பெரிய கேண்டில் வந்து வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்ஷன் வரும்னு நினச்சி விற்கும் போது பயங்கரமான பம்ப் அப்படிங்கிற வந்து நடக்கலாம். இதுவும் நான் ஷேர் பண்ண வந்து நினச்சேன். இந்த பேட்டு எஸ்எஃப்பி எல்லாமே கூட வந்து பார்க்க வந்து நல்லா இருக்குது. பேட்டோடதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் பேரில் பேட்டு 2018 அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரேவ் ப்ரௌசரோட ரிவார்ட் டோக்கன் இது வந்து அந்த டைம்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பிட்காயின் பேரில் ரொம்பவே வந்து சஃபர் ஆகி பயங்கரமாக பாட்டம் அவுட் ஆகி வந்து இருக்க மாதிரி இருக்குது. பேட்டோட இந்த ஃபியூச்சர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் ஃபண்டிங் வந்து போகுது. மேபி பேட்டில் ஒரு ரேலி வந்து பார்க்க வாய்ப்பு வந்திருக்கு. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கேட்டாங்கன்னா கூட பேட்டு எஸ்எஃப்பி மாதிரி ரொம்ப 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 பெரிய அளவில் நம்ம அப்சைடாக வந்து பார்க்க முடியாது. மேபி இந்த புல் மார்க்கெட்டில் ஒரு 5x, மேபி ரொம்ப பிரைட் கேசஸாக வந்து இருந்ததுன்னா ஒரு 10x மேலே கூட வந்து எஸ்எஃப்பியும் பேட்டும் போகலாம். பட் ரொம்ப ஸ்டேபிளாக மூவ் ஆகும், பயங்கரமான டம்ப் அப்படின்லாம் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிக்ஸ்லாம் நீங்கள் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணோன்னா இந்த மிட் கேப்பில் இந்த மாதிரிப்பட்ட பிக்ஸ் அப்படிங்கிறது நான் சூஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். நீங்களும் அதை வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். நம்மளோட பிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், இது ஹை ரிஸ்க், இது லோ ரிஸ்க் அப்படின்லாம் வந்து. ஐஎம்எக்ஸ்லாம் இன்னுமே கேமிங் காயின்ஸ் எதுவுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ண வந்து ஆரம்பிக்கலை. ஏஐ இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டில் வந்து போயிட்டு வந்துருக்குது. ஏஐ ஏஜென்ட்ஸ் பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, இந்த வர்ச்சுவல் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு. இதுவுமே நான் வீடியோவில் வந்து சொல்ல நினச்சேன். போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மெட்டாவர்ஸு, அப்புறம் ரொம்ப கம்மியான செயின்ஸு, கேமிங், அது இதுன்னு ஒரு சில தான் டிஃபை அப்படின்னு தான் இருந்தது. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொலோனாவில் எடுத்துகிட்டா சொலோனாவில் இருக்க மீமு, ஏஐ, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கேமு, இது மாதிரி ஏகப்பட்ட செயின் இருக்குது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நரேட்டிவ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே நம்ம 24/7 மார்க்கெட்டில் இருந்தால் கூட அதை நம்மளால் கேட்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால்
இப்போ எனக்கு தெரிஞ்ச வர்ச்சுவல்ஸில் இப்போ புதுசாக போய் தொடுறது ரொம்ப கேம்லிங்காக தான் வந்திருக்கும். ஏன்னா அதில் ஆல்ரெடி புதுசாக வந்த டைமில் நிறைய பேர் மணி பார்த்துருப்பாங்க. இப்போ புதுசாக அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு ஏதோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து படலை. நீங்களும் கூட வந்து இருந்தீங்கன்னா அடிக்கடி ஜம்ப் ஆகிறதை தாண்டி கொஞ்சம் கரெக்டாக பேஸ்டாக வந்து ஒரே இதில் வந்து ஸ்டிக் ஆனாங்க. மல்டிபிள் இதில் ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது இடத்துல வந்து லாக் ஆக வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. ஷோர், நான் ஏஐ ஏஜென்ட்ஸ் பற்றி வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒரு சில ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் ரீசெண்டாக நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அந்த இதுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீன்னு ஒரு அந்த பர்டிகுலர் நரேட்டிவ் பேஸ்டாக இருந்த லோ கேப்ஸ் இன்னொரு சிலதும் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பாவம் அப்படி தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அண்ட் இதை தொடர்ந்து டவுட்டும் வந்து இருக்கலாம், அப்போ நம்ம என்ன தான் வந்து பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்போ சும்மாவே விட்டுடலாமா, மார்க்கெட் விட்டு தள்ளி இருக்கலாமா அப்படின்னா நான் பர்சனலாக என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். மார்க்கெட் விட்டுலாம் நீங்கள் தள்ளி இருக்க வேணாம். மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் ஒரு ஃப்ளோவில் வந்து இருப்போம். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக என்ன நடக்குது, என்ன அப்டேட்ஸ் டே டு டே, எந்த காயின் பம்ப் ஆகுதுன்னு உங்கள் போர்ட்ஃபோலியோ பாருங்கள். கிரிப்டோ பபிளில் போய் எந்த காயின் டாப் 100ல் டாப் 200ல் டாப் 1000 வரைக்கும் பம்ப் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். நான் என்ன வந்து தவிர்க்க வந்து சொல்கிறேன்னா, இப்போது வந்து மார்க்கெட் ரொம்ப யூஃபோரியா ஸ்டேஜ்லேயோ ஒரு த்ரில் அந்த மார்க்கெட் இது சார்ட் காமிச்சலாம் அந்தளவுக்கு வந்து இல்லை. அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவான ஏதாவது ஒரு ட்ரெண்ட், அப்போ கேம் வருதோ இல்லை ஏஐ வருதோன்னா இப்போ பயங்கரமாக பம்ப் நடக்கும். இப்போ வந்து பிவிபி மாதிரி தான் நடக்குது. ஒரு இது பம்ப் ஆகுதா, அதில் போய் பார்க்குறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து முடிஞ்சிருது டோட்டலாகவே வந்து. ஸோ இந்த டைமில் நம்ம மணி லூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ட் காயின்ஸ் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே 5x 10xன்னு ஈஸியாக ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிறது ஏகப்பட்டது இருக்கனால அதில் இன்வெஸ்ட் பண்ணி சேஃபாக வாட்ச் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ட்ரெண்ட் அப்கமிங்கில் வரப்போகுது, இப்போ பிட்காயின் ஹார்டினல்ஸு, இப்போ இந்த BRC20 ரூன்ஸ் இது திரும்ப வரப்போகுது அப்படின்னு நீங்கள் முன்கூடியே ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் போய் ரிசர்ச் பண்ணுங்கள். இப்போ 4 பேர் 4 விஷயம் பேசுகிறாங்கன்னா அதுக்குள்ளே என்ட்ரு ஆகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கன்விக்ஷன் இது வந்து அப்கமிங் டேஸில் பூம் ஆக போகுதுன்னு இருக்கிறத இப்போ சேஸ் பண்ணுங்கள். புல் மார்க்கெட் டாப்பில் தான் எல்லாரும் பேசுகிறாங்க, அதுக்குள்ளே என்ட்ரு ஆகும் அப்படின்னு நினச்சி ஈஸியாக மணி மேக் பண்ண முடியும். இந்த டைம்லலாம் வந்து எது நெக்ஸ்ட் வரப்போகுது அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி தான் வந்து போக முடியும். இன்னுமே நம்ம அந்த பீக் ஆல்ட் சீசனில் வந்து இல்லை. ஸோ அதனால் மணியை வந்து பார்த்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் யூட்டிலைசேஷன் வந்து பண்ணோன்னா மேக்ஸிமம் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற மார்க்கெட்லேருந்து வந்து எடுக்கலாம். இதை நான் வந்து ஷேர் பண்ண வந்து நினச்சேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து போட்டு வளன்னு வளர்க்க விரும்பல. நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ் வீடியோஸில் இன்ஃப்ளேஷன் பற்றி அண்ட் யூஎஸ் இப்போ அப்கமிங் வரக்கூடிய கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக கிரிப்டோ வந்து கொண்டு போக போகிறாங்க அதெல்லாம் பற்றி வந்து பேசுவோம். அண்ட் இண்டிவிஜுவல் காயின்ஸ் பற்றி, டிஃபை பற்றி இந்த மாதிரி தனியாக செக்மெண்ட் வைஸ் வீடியோஸும் நான் வந்து அப்கமிங் டேஸில் வந்து போடுறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்துருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென், தேங்க்யூ, பை பை.